ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரவி 3 அந்த கிரிப்பர் பார் டெலிவரி பார் ரெடி பண்ணிட்டோம். டேப்பர் பின்ஸ் எல்லாம் உறைஞ்சி எல்லாம் ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக டோட்டலாக. மெஷினில் போடக்கூடிய ஆயில் வந்து 140 இல்லை 98 யூஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் ஆயில் போடணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலேஷன் பாயிண்ட் எதெல்லாம் மூமெண்ட்டு கிடைக்குதோ அதெல்லாம் போடணும். நம்ம போடுற ரோலர் ஆயில் வந்து ரோலர், பெல்ட், மோட்டார் 3 செக்ஷன் ஓடி படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு ஒன் ட்ராப் ஆயிலாவது இருக்கணும். பெரும்பாலும் இந்த டெலிவரி செக்ஷனில் இந்த செக்ஷன்லாம் நாங்கள் பெரும்பாலும் பார்க்குறதே இல்லை ஆயில் போடுறத மக்கள். சில தவறான கான்செப்ட்லாம் இருக்குது. செயினில் ஆயில் போடக்கூடாது, போட்டால் செயின் சீக்கிரம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும் அப்படின்லாம் கூட சில இடங்களில் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்க. ஐசோலேஷன் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஒரு ட்ராப் ஆயில், 1 பிஞ்ச், வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ். அந்த எண்ணெய் பசை எவ்வளோ இருக்கோ மெஷினில் வந்து தேய்மானம் சீக்கிரம் கொடுக்காது, லைஃப் நிறைய கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே கொடுக்குற லூப்ளிகேஷன் பாயிண்ட்டே இருக்குது. அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து அதுக்கு தான் கொடுக்குறாங்க. செகண்டரி ஸ்க்ரூ போடும்போது கெரசினில் மோஸ்ட்லி ஊற வச்சுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் கேட்டும் போது ஃபுல் ஜாம் ஆகிடும். நாங்கள் வந்து எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் போடுறோம். தட்டி பட்டாலும் ப்ராப்ளம் வராது, எப்போ வேணால் கேட்டிக்கலாம். எம்எஸ் ஸ்க்ரூவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் லிட்டில் பிட் ஹையர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 or 2 rupees தான். உங்களுக்கு பெட்டர் லைஃப் இருக்கும், எப்போ வேணால் கேட்டு சர்வீஸ் பண்ணலாம். போல் ஆயில் பாயிண்ட் நல்லா கொடுங்க, நல்ல சர்வீஸ் கொடுக்கும், சீக்கிரத்தில் உங்களுக்கு லைஃப் வராது. இது போல் ஸ்க்ரூ போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் பேடே நல்லாயிருக்கும், ரிவீட்டிங்கில் இருக்கும். அதில் பேடோட நெக்கும் சீக்கிரம் தெரியாது. லைவ்னாலே எல்லாருக்கும் தெரியும் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்டராக இருந்தால் எடுத்துங்க. பாய்.